தமிழ் சினிமாவின் ஆக பெரும் படைப்பாளியான இயக்குனர் இமயம் பாரதிராஜா கலைத்துறையை தாண்டி நிஜ வாழ்க்கையிலும் தமிழ் இன உணர்வோடும் ஈழ விடுதலையின் மீதான பற்றோடும் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்த கள போராளி. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பாரதிராஜா பங்கேற்றது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவின் யதார்த்தத்தை காட்சிப்படுத்தியவர். இவர் நேரடி அரசியலில் களமிறங்கவில்லை என்றாலும் பல்வேறு காலகட்டங்களில் திராவிடர் கழகம், தமிழ் தேசிய அமைப்புகள் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் நெருக்கமாக இயங்கியுள்ளார். தமிழர்களின் உரிமை, மொழிப்பற்று மற்றும் தேசிய இன பிரச்சினை, ஈழத்தமிழர்கள் பிரச்சினை போன்றவற்றுக்காக பல மேடைகளில் குரல் கொடுத்துள்ளார் இயக்குனர் பாரதிராஜா. ஈழத்தமிழர்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மீதான தாக்குதலுக்கு எதிராகவும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழகத்தில் மிக வலுவான குரலை எழுப்பி வந்துள்ளார். இலங்கையின் போர் தாக்குதலில் தமிழ் ஈழ மக்கள் சந்தித்த இன்னல்களை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தமிழக அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைத்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார் இயக்குனர் பாரதிராஜா. தமிழீழ விடுதலைக்கு குரல் கொடுத்து வந்த பாரதிராஜா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு பிடித்தமான இயக்குனர் என்பது பலரும் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் இலங்கை தமிழர்கள் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய பாரதிராஜா மத்திய அரசு அவருக்கு வழங்கிய பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீலுக்கு திருப்பி அனுப்பி வைத்தார் என்பது வரலாறு. மேலும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்த போது ஈழத்தில் நடைபெற்ற போரின் போதும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் திரை உலகினரை திரட்டி பல ஆர்ப்பாட்டங்களையும் உண்ணாவிரத போராட்டங்களையும் நடத்தியவர்தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. திராவிட இயக்க கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்த அவர் சமூக நீதிக்கான கருத்துக்களையும் முன்வைத்தார். சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து வேதம் புதிது, கருத்தம்மா போன்ற பல முற்போக்கு சிந்தனை கொண்ட திரைப்படங்களை இயக்கிய பெருமை இயக்குனர் பாரதிராஜாவையே சாரும். தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களின் உரிமைக்காகவும் திரைப்படத்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு பலமுறை அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ஆயுத எழுத்து படத்தில் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக திரையில் தோன்றிய அவர் நிஜ வாழ்க்கையிலும் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராகவும் அவ்வப்போது குரல் கொடுத்து வந்துள்ளார். தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இயக்குனர் பாரதிராஜாவை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திரைத்துறையில்தான் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும் என கூறி நேரடி அரசியலில் ஈடுபட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா கலைத்துறையை தாண்டி நிஜ வாழ்க்கையிலும் சமூக பொறுப்பாளராக இறுதி வரை ஒரு போர் குணமிக்க ஆளுமையாகவே திகழ்ந்தார். தன் கடைசி காலம் வரை சினிமாவில் ஒரு நடிகராகவும் இயங்கி வந்த அவருக்கு மரணம் ஓய்வளித்துள்ளது.